இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கான மிக முக்கியமான பதிவு. எப்பயுமே நாம எல்லாமே நல்லதே நடக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இப்ப நாம என்ன மாதிரியான தலைப்பு கொடுத்திருக்கோம்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குதா, வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடகராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு, கோடீஸ்வர யோகம் வருது, விபரீத ராஜயோகம் வருது, அது இதுன்னு சொல்றோம். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்லாம் புலம்புறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கான ஒரு தெளிவான பதிவை நான் இந்த வீடியோல தரேன். கடக ராசி கால புருஷ தத்துவத்தின்படி 4ஆம் ராசி. அது மட்டும் இல்லாம கடக ராசி ஒரு பெண் ராசி, நீர் ராசி, சரராசி. கடகராசியினுடைய உருவம் நண்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அடங்குவாங்க. கடகராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படும், துரதிர்ஷ்டமும் ஏற்படும். நல்ல சிந்தனை வளம் உள்ளவர்கள் கடகராசிக்காரர்கள். மிகப்பெரிய கவிஞர்கள், கலைஞர்கள் எல்லாருமே இந்த கடகராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. தாய்மை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெண் ராசினால தாய்மை உணர்வு அதிகமாகவே இருக்கும். சந்திர பகவான தாய்க்கு நிகரா ஒப்பிடுறோம். ஆனா கண்டிப்பா கடகராசியை பொறுத்தவரை மற்ற ராசிகளை விட ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். மன்னிக்க கூடிய குணம் உள்ளவர்கள், மிக பெரிய தலைமை பதவி, தலைவர்கள், அரசாளும் யோகம், இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். விடாமுயற்சி பண்ணுவாங்க, கடினமா உழைப்பாங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள், சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். கால புருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். இந்த 4ஆம் வீடு என்ன சொல்லுதுன்னா, நாம வசிக்கும் இடம், வீடு, வியாபாரம், தாய் வழி உறவு, உறவினர்களுடைய நிலை, உயர்கல்வி, வாகனம், வீட்டில் நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சி, புகழ், புதையல், திருத்தல தரிசனம், பயணம், நம்மளுடைய கனவுகள் எல்லாத்தையுமே குறிக்கிறது இந்த 4ஆம் இடம்தான். இப்படிப்பட்ட கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஏன் கஷ்டம் ஏற்படுது, ஏன் வாழ்க்கை ஒரே போராட்டமா இருக்கு? இந்த ஆண்டுல கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏற்பட்டுருக்கு. சனி பகவான் கோச்சார் அடிப்படையில 8ஆம் இடத்துல இருக்காரு. இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. நல்ல சந்தோஷமா வாழ்றாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே போல இன்னொருத்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி ரொம்பவே ஆட்டி படைக்குது. சாப்பாடு கூட வழி இல்லாம, வாழ கூட வழி இல்லாம, ஏண்டா பிறந்தோம், நம்ம பேசாம அப்படியெல்லாம் நினைக்க தோணுது ஒருத்தவங்களை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டச்சனி காலகட்டத்துல கூட அந்த அளவு பாதிப்பு இல்லை, ஆனா அஷ்டமத்து சனி பாடா படுத்துது, 7.5 சனியை காட்டிலும் ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த அஷ்டமத்து சனி என்ன செய்யும்னு பார்க்கலாம். பொதுவாகவே சனி பகவான் இப்ப கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம். பொதுவாகவே 8ல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா இப்போ சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று, இந்த சனி பகவானால யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு சனி தசை நடக்கும். இந்த சனி தசையில அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான யோகம் ஏற்படும். நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது நாள் வரை சம்பாதிக்காத அளவுக்கு பணம் எல்லாம். எப்படி இந்த அஷ்டமத்து சனியில அவங்களுக்கு நடக்கக்கூடிய சனி தசையில இவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தா, அவங்களுடைய லக்னத்துக்கு சனி பகவான் யோகாதிபதி. அது மட்டும் இல்லாம சனி பகவான் லாபம் தரக்கூடிய இடத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்காரு. தசாநாதன் ரொம்ப வலுவா இருக்கு. இந்த காரணத்தால இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு மன கஷ்டத்தோட ரொம்ப துயரத்தோட ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கும் சனி தசை தான் நடக்குது. ஆனா சனி அவங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி ரொம்ப மோசமான பலனை தான் தருவார். கோச்சாரத்துல சனி பகவான் மறையும் பொழுது நடக்கக்கூடிய தசையும் சனி தசையா இருந்து சனி பகவான் அவங்களுக்கு நல்ல விதமா வேற இல்லை. இந்த காரணத்தால ரொம்ப போட்டு வாட்டி வதைக்குது இந்த அஷ்டமத்து சனி.
இந்த 2 தான் காரணம். அது தசாநாதன் வந்து சரியில்லை. ஒரு சிலருக்கு மீடியமா போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வாழ்க்கை போகுது, ஏதோ வருமானம் வருது, ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தசாநாதன் ஓரளவு சுமாரா இருக்காரு. அதனால சனியினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு தெரியல. உண்மையிலேயே சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடிய கிரகமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. இந்த சனி பகவான் வந்து நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு. ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வரணும், உச்சகட்ட நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் பயங்கரமா சோதிப்பாரு. ரொம்ப கீழே டவுன் ஆக்குவாரு. வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு, சாகுற அளவுக்கெல்லாம் பல கஷ்டங்களை தருவாரு. ஆனா அது வந்து ஆரம்ப நிலைதான். ஆனா முடிவுல கண்டிப்பா இது எல்லாத்தையுமே அவங்க சமாளிச்சு ஒரு உச்ச கட்டமான உன்னத நிலையில இருப்பாங்க. இதையும் ஏற்படுத்துறவரு இந்த சனீஸ்வர பகவான். எவ்வளவு பெரிய அரசர்களை கூட கஷ்டப்படுத்தி பின்னால அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். உண்மையிலேயே இந்த அஷ்டமத்து சனியால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிவு ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு லாபங்களாக இருக்க போகிறது. அப்பாட நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் சரி, பொறுமையா நிதானமா இருங்க. கண்டிப்பா மன கஷ்டம் ரொம்ப ரொம்ப ஏற்படும். மனசை போட்டு வாட்டி வதைக்கும். கொஞ்ச நேரம் ரொம்ப அழுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்க, அதுக்கப்புறம் எதையாவது சாதிக்கலாம்னு தோணும், அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கைன்னு தோணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை கடகராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சந்திர பகவான் தேய்ந்து வளர்வது போல மனம் அப்படியே தேய்ந்து வளரும். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா சோகமாயிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சோகமா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் உங்களுடைய மனது மட்டும்தான் காரணம். ஏன்னா இந்த மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் இந்த மாதிரியான ஒரு பலனை கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா தந்தே தீருவார்கள். ஒரு முழுமையான சந்தோஷமான பலன் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்காது. சந்தோஷம், துக்கம், லாபம், நட்டம் ரெண்டையுமே சரிசமமா கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க. இப்போ அஷ்டமத்து சனியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அஷ்டமத்து சனியில ஆரம்பத்துல நல்ல நிலைமையில, கோடீஸ்வர நிலைமையில யாரெல்லாம் இருக்கீங்களோ முடிவுல இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன கஷ்டத்தையும் சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு. அதே போல இப்ப யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, ரொம்ப தடுமாறுறீங்களோ, இவங்க எல்லாருக்கும் முடிவு நல்லபடியாக இருக்கும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கைய புரிஞ்சுக்குவீங்க. நாம செஞ்ச பாவம், புண்ணியம், தப்பு எல்லாத்தையுமே உணர்வீங்க. ஓகே, நாம இப்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம தான். நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப புலம்பி ரொம்ப பேர் தவிக்கிறீங்க. உங்களுக்கான விடிவு காலம் விரைவிலேயே பிறக்கும். 2022, 23 விட இந்த 24ல கண்டிப்பா கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்குன்ட்டு. இப்ப வேணா உங்களுக்கு உயிர் மட்டும் இருக்குன்ட்டு சந்தோஷப்படுங்க. முடிவுல கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழுவீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீர்ற அளவுக்கு ஒரு நல்ல பலனை அனுபவிப்பீங்க. எல்லா விதமான சந்தோஷங்களையும் இந்த 2024ல கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடைந்தே தீருவீங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா இந்த கடகராசியில வந்து கிரகங்களினுடைய ஆசானாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர்தான் கடகராசியில உச்சம் பெறாரு. அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசி. இப்போ இந்த குரு பகவான் கோச்சார் அடிப்படையில 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு இருந்தால் பட்டம் பதவி பறிபோகும். யாருக்கெல்லாம் தொழில் பறிபோய் இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில தொழில இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வேலை போயிருக்கும், இல்ல வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த வேலையை பிடிக்காம செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தை குரு பகவான் முடிவுல தருவாரு. ஆனா ஆரம்பத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்திருப்பாரு. இந்த 10ல குரு வந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஆனா குரு மாற போற சமயத்துல அந்த வேலை உங்களை விட்டு போயிருக்கு. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. 10ல் குரு இருந்தால் பட்டம் பதவி பறி போகும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பட்டம் பதவி பறி போனாலும் இதைவிட மிகவும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. இது உங்களுக்கான வேலை கிடையாது,
இதை விட ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல வேலை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு குரு பகவான் சொல்றாரு. அதனால கண்டிப்பா குரு பகவான் கடகராசிக்காரர்ல கைவிட மாட்டாரு. இதே குரு தசையில ரொம்ப பேர் கோடீஸ்வர யோகத்தை அடைஞ்சிருக்காங்க, நல்ல வேலையில உட்கார்ந்து இருக்காங்க. அதே போல இதே குரு தசையில சில பேர் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய தசாநாதன் சுத்தமா சரியில்லை, தசா புத்தி சரியில்லை. கோச்சாரத்துல 10ல குரு 8ல சனி. எல்லாத்துக்கும் காரணம் நடக்கக்கூடிய தசாநாதன் சரியில்லை. அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் பில்டிங்கை எழுப்ப முடியும். அஸ்திவாரமே இல்லாம பில்டிங்கை எழுப்புனா முடிவுல என்ன ஆகும்? அந்த பில்டிங் இடிஞ்சு விழுவும். அதே மாதிரிதான் தசாநாதன் சரியில்லாத சமயத்துல கண்டிப்பா நீங்க கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். சரி, ஓகே, சனி பகவான் இப்படி இருக்காரு, குரு பகவான் அப்படி இருக்காரு. சரி, இந்த ராகு கேதுவாவது நமக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். யாரோட வீட்டுல இருக்காரு? புதனுடைய வீட்டுல கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு. இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, ஆரம்பத்துல நல்ல பலனை தருவாரு. அதாவது நீ என்ன விதத்துல வேணா ஆடு, எவ்வளவு தவறான பாதைக்கெல்லாம் போ, நல்லா உங்களை ஆட விட்டு அதற்கு பிறகு என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து ஆன்மீகத்தை நோக்கி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தரக்கூடியவர் கேது. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா முடிவுல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெருசா ஒரு ஆப்பு வைப்பார். அந்த மாதிரியான ஒரு தருணத்தை கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார். இப்போ 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து நல்லா இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கவங்க கூட இருக்காங்க. ரொம்ப முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் இருக்காங்க. முயற்சியே இல்லாம சோம்பேறித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கூட இருக்காங்க. சரி, ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கண்டிப்பா கேது பகவான் கொடுக்க வேண்டிய பலனை தருவாரு. அதே போல கேது தசையோ கேது புத்தியோ நடந்தா, கேது பகவான் நல்லபடியா இருந்தார்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு நல்ல பாதையை காட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை உயர்த்துவாரு. அதுவே இந்த கேது பகவான் ரொம்ப மோசமா இருந்தார்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. ரொம்ப பாதாளத்துக்கு இறக்கி உங்களுடைய கதையை முடிச்சிடுவாரு. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நீங்க பண்ணக்கூடிய தப்பு தவறு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடையாது, முடிவு அவ்வளவுதான். பெரிய தண்டனையை கொடுப்பாரு கேது பகவான். இதுதான் கேது பகவானுடைய நிலை. சரி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா கோச்சார அடிப்படையில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாரு? ராகு பகவான். அவர் இருக்கக்கூடிய இடம் குரு பகவானினுடைய வீடு. சரி, ராகு பகவானும் கண்டிப்பா கெடுபலன் தரமாட்டாரு. ஏன்னா ராகு பகவான் இந்த 4 மூலையில எங்க அமர்ந்தாலும் ராகு கேது ஒரு நல்ல பலன் தான் தரும். குரு பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவங்க இருக்காங்க, ரொம்ப மோசமான பலன்களை அனுபவிக்கக்கூடியவங்க இருக்காங்க. யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அந்த ராகு உங்களுக்கு நல்லபடியா இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த 2024 கோடீஸ்வர யோகம் யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல ராகு பகவான் ரொம்ப மோசமா இருந்தாலும் கெடுபலனை தரமாட்டாரு, ஓரளவு நார்மலான பலனை தான் தருவாரு. ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் கோச்சார அடிப்படையில 12ஆம் வீடு. கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு 9ஆம் வீடு. இதுதான் ராகுவினுடைய குணம். ராகு பகவான் ஒரு நல்லா எல்லா விதமான சுக வளங்களையும் தருவாரு. நல்லா ஆடு, என்ன வேணா சம்பாதிச்சுக்கோ, தவறான பாதையில சம்பாதிச்சுக்கோ, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ராகு பகவானே உங்களை தப்பு பண்ண வைப்பாரு, அதற்கான பலனையும் சேர்த்து வச்சு கொடுத்துருவாரு. ராகு பகவான் நல்லபடியா இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய தப்பையெல்லாம் காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. மோசமா இருந்தாருன்னா நீங்க பண்ணக்கூடிய தப்பு தவறுகளுக்கு எல்லாம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு தருணத்தை ஏற்படுத்துவார். இந்த 2024 இந்த மெயினான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மெயினான கிரகங்களை வச்சு இந்த மாதிரியான பலன்கள் கடகராசி கடக லக்னக்காரருடைய வாழ்க்கையில நடக்கும். சரி, இது எல்லாத்துக்கும் நாம செஞ்ச கர்மா தான் காரணம். போன ஜென்மத்துல நாம செஞ்ச கர்மாவை இந்த ஜென்மத்துல நாம அனுபவிச்சிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு, ரொம்பவே நல்லவரு, நல்லா வேலை செய்யக்கூடியவர், உழைக்கக்கூடியவர். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. கடவுள் பக்தி உள்ளவர், தன்னுடைய வேலையின் இருப்பாரு, கடவுள் மீது ரொம்ப பக்தியா இருப்பாரு. ஆனா அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவி கடவுள் பக்தி இல்லாதவங்க. இவருக்கு அப்படியே ஆப்போசிட், இவருக்கு ஏத்த மனைவி கிடையாது. அதே இன்னொருத்தவர், அவருக்கு கடவுள் பக்தியே சுத்தமா இருக்காது, ஆனா ரொம்ப வசதியானவர், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தப்பான செயல்.
ஆனா அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவி வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இந்த 2 பேருமே கடகராசிக்காரர்கள் தான். 2 ஆடவர்களும் கடகராசிக்காரர்கள் தான். ஒருத்தர் நல்லபடியா இருக்காரு, தெய்வ நம்பிக்கை உழைப்புன்னு இருக்காரு, ஆனா மனைவி சரியில்லை, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு கடகராசிக்காரரு அவரு சுத்தமாவே சரியில்லை, எந்த எண்ணமும் கிடையாது, ஆனா பணக்காரரு, அவருக்கு கிடைத்த மனைவி ரொம்ப நல்ல மனைவியா இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் இப்படியே காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இந்த 2 பேருமே மீட் பண்றாங்க. இந்த 2 கடகராசிக்காரரும் மீட் பண்றாங்க. இந்த பணக்காரர் வந்து இவரை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் சாமி கும்பிடுற, உழைக்கிற, ஆனா ஏன் கஷ்டப்படுற? என் வாழ்க்கைய பார்த்தியா, நான் எப்படி இருக்கேன், ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அவரை பார்த்து ஒரு ஏளனமா குறிக்கிறாரு. சரி, ஓகே, நமக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு இவரும் வந்துடுறாரு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பணக்காரரா இருக்கக்கூடிய கடகராசிக்காரர் எங்கேயோ போறாரு. போகும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்குது. பார்த்தா தங்கம், பொன், பணம் அப்படின்ட்டு இன்னும் மிகப்பெரிய பணக்காரரா ஆகிறாரு. யாரு? அந்த பணக்காரர் இன்னும் பணக்காரரா ஆகிறாரு. இன்னொரு கடகராசியா இருக்காரு பாத்தீங்களா, நல்ல உழைப்போடு தெய்வ நம்பிக்கையோடு இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து மாடு முட்டி வயிற்றுல ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டு படுக்கை ஆகிறாரு. 2 பேருடைய குணாதிசயங்களை பாருங்க. இந்த கடகராசிக்காரர் நல்லவரா இருக்காரு, தெய்வ நம்பிக்கையோடு இருக்காரு, உழைக்கக்கூடியவர். அந்த கடகராசிக்காரர் என்னன்னு பார்த்தா உழைக்காதவர், தவறான எண்ணம் கொண்டவர். நல்லா உழைக்கிறவரு, தெய்வ நம்பிக்கை உள்ளவருக்கு ரொம்ப கெடுதல் நடக்குது. ஆனா கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவருக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கு, இன்னும் அதிகப்படியான வருமானம் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல அவர் செஞ்ச புண்ணியத்தால இந்த ஜென்மத்துல பணக்காரா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்குது. அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை, பணம், வசதி, செல்வாக்கு, மனைவி எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சிருக்கு. ஆனா அதை இந்த ஜென்மத்துல சரியா பயன்படுத்தாம தவறான பாதைக்கு போறது, மது, மாது இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. மாடு முட்டி பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு போன ஜென்மத்துல ரொம்ப கொடிய பலனை செஞ்சிருக்காரு. அதனுடைய தாக்கம் கர்மா தான் இந்த ஜென்மத்துல அவர் அனுபவிக்கிறார். போன ஜென்மத்துல அவருடைய மனைவிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்காரு. அதனாலதான் அவரு இந்த ஜென்மத்துல நல்லபடியாக இருந்தாலும் அவருக்கு அமையக்கூடிய மனைவி வந்து ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவர் இப்படி இருக்காரு. சரி, முடிவு இப்ப என்னன்னு பார்ப்போம். இந்த மாடு முக்கி உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காருடைய மனைவி, இவர் இனிமேல் எதுக்குமே ஆக மாட்டாரு, இவர் கூட வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜென்மத்துல செஞ்ச கர்மாவை அனுபவிச்சுட்டாரு. கொஞ்ச நாள் போனோடனே இந்த கடகராசிக்காருக்கு எல்லாமே சரியாயிடுது. இந்த ஜென்மத்துல அவர் செஞ்ச புண்ணியம் இனிமேல் அவருக்கு பலன் தரப்போகுது. தசாபுத்திகள், கிரகங்கள் மாறுது, இவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியா ஆகுது. அதே கிராமத்துல ஒரு மிகப்பெரிய வசதியா இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறாரு. திருமணம் செஞ்சோனே இவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா போகுது. இவரும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாரு. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. முடிவுல நல்லபடியா வாழ்ந்துட்டு வர்றாரு. அடுத்து அந்த பணக்காரருடைய கடகராசிக்காருடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா செல்வ செழிப்போடு மனைவியோடு வாழ்ந்துட்டு வந்தவருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கிடுச்சு. படுக்கையா போயிட்டாரு. இந்த ஜென்மத்துல ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாரு, நல்லதே பண்ணல. தசாபுத்திகளும் மாறுது, படுக்கையா போயிட்டாரு. இவர் கூட அன்பா ஆதரவா இருந்த மனைவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவருடைய சொத்தை எல்லாமே சுருட்டிட்டு இவரையும் அம்போன்னு விட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல அவரும் இறந்து போயிடுறாரு. இதுதான் முடிவு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, 2 பேருமே கடகராசிக்காரர்கள். ஆரம்பத்துல இவர் எப்படி இருந்தாரு, இவர் எப்படி இருந்தாரு, முடிவுல 2 பேருக்கும் என்ன நடக்குது, இதுதான் கடகராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்க்கை. அதனால இப்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய கர்மா இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கு. உங்களுடைய கர்மா முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கு ஏற்ப கண்டிப்பா முடிவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே போல இப்ப நல்லபடியா இருந்து ரொம்ப பாவம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த கதையில வர மாதிரி ஒரு முடிவு ஏற்படும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் எல்லாரும் போகத்தான் போறோம். அதனால இருக்கிற நாட்கள்ல சரியான முறையில நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு, இறை நம்பிக்கையோடு சரியான பாதையை பின்பற்றி சரியான முறையில போனா கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ நீங்க நல்லது அனுபவிச்சாலும் சரி, கெட்டது அனுபவிச்சாலும் சரி,
இது கிரகங்கள் உங்களை ஓரளவு காப்பாத்திட்டு இருக்கு, அதே போல கர்மா உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் தான் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணம். அதனால நீ போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாவது சரியான முறையில இருங்க. நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில சரியான பாதை நோக்கி பின்பற்றுங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல கண்டிப்பா கடகராசிக்காருடைய வாழ்க்கைனா என்ன, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, நாம என்ன நல்லது பண்ணோம் என்ன கெட்டது பண்ணோம், எது பாவம் எது புண்ணியம் அப்படின்ட்டு கண்டிப்பா புரிஞ்சுக்கீங்க. வாழ்க்கைய தெல்ல தெளிவா சனீஸ்வர பகவான் புரிய வைப்பார். கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய செயல்களால உங்களுடைய எண்ணங்களால ஒரு நல்ல பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க. தவறான எண்ணங்களை இருந்தா உடனே மாத்துங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே போல நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் அதிகப்படியான நல்ல பலனை அனுபவிப்பீங்க. இந்த கிரகங்கள் யாருக்கு சரியான முறையில வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் நல்ல சிந்தனை, இது எல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த கிரகங்கள் நல்லபடியாக வேலை செய்யும். பிரபஞ்சம் கண்டிப்பா ஒரு நல்ல பலனை தந்தே தீரும். அதே போல ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாடுக்கே வழி இல்லை, உடல் நலம் சரியில்லை, மன கஷ்டம் பண கஷ்டம், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்ச தவறான பழக்க வழக்கங்களுக்கு தான் நீங்க இந்த பலனை அனுபவிச்சுட்டீங்க. அதனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிங்க. இப்போ உங்களுக்கு நல்ல மனைவி அமையல, நல்ல தொழில் அமையல, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாமே வாழ்க்கையே வெறுத்து போச்சு, உயிர் மட்டும்தான் இருக்கு, இப்படிலாம் யார் யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிங்க. நாம என்ன தப்பு பண்ணோம், நாம என்ன பாவம் செஞ்சோம், அதற்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க வேண்டாம். தான் உண்டு தான் வேலை உண்டு, சரியான முறையில இருக்கேன், சரியான பாதையை பின்பற்றுறேன், எனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், கடினமா உழைக்க போறேன், சரியான முறையில இருக்க போறேன்னு நினைச்சு ஒரு 7 நாள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படியே கிரகங்கள் எல்லாம் ஆப்போசிட்டா வேலை செய்யும், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். எல்லா கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க, வேதனையை அனுபவிக்கிறவங்க, துக்கத்தை அனுபவிக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க. உங்களுக்கான வழி சீக்கிரமே நல்ல வழியாக பிறக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் ஏற்படும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் எல்லாம் இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல பல பேருக்கு தொழில் பறி போயிருக்கலாம், வேலையில ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம். நீங்க எல்லாருக்கும் இந்த 2024 முடிவு கண்டிப்பா நல்லபடியாக இருக்கும். ஒரு ஆறுதல் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா செயல்படுங்க, அவசரப்பட வேண்டாம், பொறுமை நிதானம் தேவை. கண்டிப்பா முடிவு கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லா வீடியோக்களிலும் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மேலும் இந்த 2024 அஷ்டமஸ்தனி காலகட்டத்தில் கடகராசி கடக லக்னக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.